ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை 31 முடிகிறதுக்குள்ளே கதறினாலும் கடவுள் வச்ச செக்கிலிருந்து கும்பராசிக்காரங்க தப்பிக்க முடியாது. அதற்கு காரணம் என்னென்னா, பல வகையிலான கிரக மாற்றங்களும் அதனால் உருவாகக்கூடிய யோகங்கள் தான். அப்பப்போ கிரகங்களிடையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றங்கள் ஏற்படும். ஒரு கிரகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே இடத்துல எப்பயுமே பயணம் செய்யாது. ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அதனோட அடிப்படையில் யோகங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருவாகும். அந்த வகையில் ஜூலை 31 முடிகிறதுக்குள்ளே பயங்கர கிரக மாற்றங்கள், அதனால் யோகங்கள் உருவாக போகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கும்ப ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த 31 முடியறதுக்குள்ளே என்ன மாதிரியான சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே யாருக்கும் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் நிறைய விஷயங்கள் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு. அதுவும் குறிப்பாக அந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் ஜோதிடர்கள் கணிச்சது எல்லாமே நடந்ததுனால இப்போ மேக்ஸிமம் 99% பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜோதிடத்துக்கு ஏற்ப தான் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயல்படுறாங்க. அந்த மாதிரி இப்போ கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த 31க்குள்ளே பயங்கரமான கிரக மாற்றங்கள் இருக்குது. அந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கிறதுனால ஒரு சில கிரக மாற்றங்களால் யோகங்கள் உருவாகுது. அந்த யோகங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி விளைவை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை கும்ப ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன கிரக மாற்றம் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. முக்கிய கிரக மாற்றங்களுடைய தாக்கங்கள் தான் இந்த ஜூலை மாதம் முடியறதுக்குள்ளே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஜாலியான ராஜ வாழ்க்கையை கொடுக்க போகுது. மேலும் ஜூலை மாதம் நிகழக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும். ஏனெனில் சில ராசிகளில் இது அதிகப்படியான நன்மைகளை நடக்க செய்யும். அது உங்கள் ராசிக்கு இருக்கா இல்லையா என்பதை தான் சொல்ல போகிறேன். ஜூலை மாதம் முடியறதுக்குள்ள செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் உள்ளிட்ட 4 கிரகங்கள் தங்கள் ராசியை மாற்றி ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்க போகிறாங்க. இதில் முதல்ல சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்தில் பயிற்சி ஆவார். அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதனுடன் இணைவார். இதன் காரணமாக லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது. அதன் பிறகு செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்குள்ளே நுழைவார். அங்கு சூரியன் மற்றும் குருவோடு இணைவார். பின்னர் சூரியன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சூரியனுக்கு பிறகு புதன் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு இடம்பெயர்ந்தார். இறுதியாக சுக்கிரன் தனது ராசியை மாற்றி சிம்ம ராசிக்குள்ளே நுழைந்து மீண்டும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள், ராஜயோகங்கள் இந்த ஜூலை 31க்குள்ளே உருவாகும். மொத்தத்தில் இந்த ஜூலை மாதம் முடியறதுக்குள்ளே பல கிரக மாற்றங்கள் ஏற்படுது. இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக சேர்க்கையால் பல ராஜயோகங்கள் உருவாகுது. ஜூலை மாதம் முடியறதுக்குள்ளே நிகழக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும். ஏனென்னு சில ராசிகள் இதனால் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும். ஸோ இந்த ஜூலை மாதம் பொற்காலமாக உங்கள் ராசிக்கு அமையுமா, அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது எல்லாமே நான் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் ராசிக்கு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது சூரிய பகவான் கடக ராசியில் பயணம் செய்கிறாரு. செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில் பயணம் செய்கிறாரு. புதன் பகவான் சிம்ம ராசியில் பயணம் செய்கிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் பயணம் செய்கிறாரு. சுக்கிர பகவான் கடக ராசிலையும் சிம்ம ராசிலையும் பயணம் செய்கிறாரு. சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்கிறாரு. ராகு பகவான் மீன ராசியில் பயணம் செய்கிறாரு. கேது பகவான் கன்னி ராசியில் பயணம் செய்கிறாரு. இந்த மாதிரி கிரகங்களுடைய பயணங்கள் இந்த 31 வரையும் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் கிரக மாற்றங்கள், யோகங்கள், கிரகநிலைகள் இதை எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ தான் மெயினாக பலன்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பலன்களை கும்ப ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. சாணக்கியத்தினால சாதனை புரிய சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்குமே இந்த 31 வரைக்கும் சூரியன் 6வது இடத்துல இருக்கிறாரு. அதாவது ஜூலை 31 வரைக்கும் சூரியன் 6வது இடத்துல இருக்கிறாரு.
இதனால் வீணான விவகாரங்கள் வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்து நிற்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த 31 வரைக்கும் இதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைதியாக வீட்டில் இருந்தாலும் வீணான விவகாரங்கள் உங்களை தேடி வீட்டு வாசலில் நிற்கும். அப்படி இருக்கக்கூடிய விவகாரங்களை அப்படியே நீங்கள் அமைதியாக போகிறது தான் நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிகமாக பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஆகவே பழக்க வழக்கங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுக்கேற்ப பழக்க வழக்கங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அப்புறம் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வரும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கிறது கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய இந்த 31 வரையும் நீங்கள் வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பொருளாதார இழப்பு ஏற்படும். பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போதே அந்த பொருளாதார வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் சந்திரனுடைய நகர்வுகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சூரியன் 6வது இடத்துல இருக்கிறதுனால எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சந்திரனுடைய நகர்வுகள் பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வரும். பலம் பலவீனம் இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த 31 வரையும் இருக்குது. உங்கள் பலம் பலவீனம் அறிந்து நீங்கள் செயல்படணும். இது எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் 4வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் பழைய வாகனங்களை பழுது பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். பழைய வாகனங்கள் பழுது பார்த்து அதை சரி பண்ணிக்க வாய்ப்பு இந்த டைம் இருக்குது. இந்த வாய்ப்பு இருக்கும் போதே அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பழைய வாகனங்களை பழுது பார்க்குறதுக்கு கூடவாடா வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கிரகங்கள் சாதகமாக இருந்தால் தான் அதுவே நம்மளுக்கு சாத்தியமாகும். அதனால் பழைய வாகனங்களை பழுது பார்க்கக்கூடிய இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. பழைய வாகனங்கள் மட்டும் கிடையாது, வீட்டை புதுப்பிக்கிறது, அழகு பார்க்கறது, வேலை தேடி வெளிநாடு செல்வது, வேலை தேடி வெளி மாநிலம் செல்வது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களையும் இந்த டைம் செய்யலாம். செவ்வாய் 4வது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான வேலைகள் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக இந்த வேலைகள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். செவ்வாயால் உங்களுக்கு இந்த மாதிரியான சப்போர்ட் இந்த 31 வரையும் கிடைக்கும். செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக புதன் 7வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் இந்த டைம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இந்த டைமில் மற்றவங்களுக்கு வாக்கு கொடுத்து அதனால் உங்களுக்கு பாதிப்பு வர வேண்டாம். அதனால் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். மெயினாக ஜாமீன் கையெழுத்து கூட போட வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போடுறதுனால நஷ்டம் உங்களுக்கு தான். புதன் 7வது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் குரு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் போட்டி பந்தயங்கள் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தால் இந்த டைம் ஈடுபடலாம். கண்டிப்பாக போட்டி பந்தயங்களில் ஈடுபடும் போது வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வாய்ப்பு அதிகம். அப்புறம் ஆன்லைன் வர்த்தகங்களில் புது விஷயங்கள் செய்யலாம். கண்டிப்பாக சூடு பிடிக்கும். தொழிலில் முன்னேற்றமான பலன் பெற குரு உங்களுக்கு உதவியாக இருப்பார். குருவை தொடர்ந்து சுக்கிரன் 6, 7 வீட்டில் இருக்கிறாரு. இதனால் திருமண காரியங்கள் இந்த 31 வரையும் முயற்சி பண்ணலாம். தடையே இல்லாமல் உங்களுக்கு திருமண காரியங்கள் நிறைவேறும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். பெரியவர்களுடைய சந்திப்பால் வியாபாரத்தை விருத்தி செய்ய முடியும். சனி உங்களுக்கு ராசியிலே அமர்ந்திருக்கிறதுனால இந்த 31 வரையும் அலைச்சல் அதிகமாகும். வெளியூர் பயணங்கள் செய்யும்போது உடல் சோர்வு உண்டாகும். அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள். அப்புறம் ராகு 2வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் எதிர்பாராத வகையில் பண செலவு உண்டாகும். கேது 8வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் கோயில் திருப்பணிகளுக்கு உதவிகள் செய்யணும். அதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த 31 வரைக்கும் உங்களுக்கு கிரகங்களால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கு ஜோதிடர்கள் இந்த தாள்களை குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பிட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.